ஹல்லேலூயா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நேற்றும் அவர் இன்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுதினம் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரோடு கூட இருங்க. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதே கிடையாது. 2024 11 மாதமாய் கண்மணி போல காத்து வந்த தேவாதி தேவனுக்கு 12வது மாதம் முதல் நாளிலே கர்த்தர் உனக்கும் எனக்கு வைத்திருக்கிற பெருக்கான ஆசீர்வாதத்தை நினைத்து அவரை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பிறப்பின் மாதத்தில் அநேக தேவைகள் உண்டு, குடும்ப தேவைகள் உண்டு. அநேக தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாய் காணப்படுகிறார். 1 நாளாகமம் 22:11 சொல்கிறது, அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறார். நாம் நினைக்கிறோம் அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னு. அவர் இல்லைங்க. அவர் எப்போதும் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அநேக காரியத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாய் அனுதின வாழ்க்கையில் கூடவே இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக தேவன் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆபுக்கு 2:3 பார்க்கும்போது நிறைவேற்றுவார். எல்லா காரியத்தையும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படாது. மாதம் அநேக தேவைகளோடு இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பிறப்பின் மாதத்தில் அநேக தேவைகள் உண்டு. அநேக விதமான காரியங்கள் நினைத்திருக்கலாம். எல்லாவற்றையும் அவர் நம்மோடு கூட இருந்து நிச்சயமாய் காரியங்களை அவர் வாக்கி செய்ய அவர் போதுமானவர். தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க, அவரோடு கூட இருங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மேல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.